சரஸ்வதி அருகில் ஒரு கருப்பு உருவம் நிற்பதை பார்த்தான். அனைவரும் பதற்றத்தில் ஒருவர் பார்த்து கொண்டனர். சிவசுந்தரம் ஏதோ பிரமை பிடித்தவன் போல் இருப்பதை பார்த்து, டேய், இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கே ஒன்னும் புரியலடா. கண்ணா, இதுக்கப்புறம் தாண்டா உனக்கு பெரிய பெரிய சோதனை எல்லாம் வரப்போகுது. அதுல இருந்து மீண்டு வருவன்னு எனக்கு தெரியும். அந்த காட்டில் இருக்கும் தீய ஆத்மாவை பற்றி ராமலிங்கம் கூறியதும் அனைவரும் பதற்றத்தில் ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு ராமலிங்கம், இங்க நடந்தது எதுவும் வெளியே இருக்க மக்களுக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சா தேவையில்லாம பிரச்சனை வரும், எப்பவும் போல ஊர் மக்கள் அம்மனை தரிசிக்கட்டும் என்று ராமலிங்கம் அங்கு கூறிவிட்டு அம்பாளை பூஜித்த பிறகு அவர் பேத்தியை அழைத்து கொண்டு சன்னதியின் வெளியே செல்ல ஆரம்பித்தார். அப்போது லிங்கம் சிவசுந்தரம் ஏதோ பிரமை பிடித்தவன் போல் இருப்பதை பார்த்து அவனை தட்டி விழிக்க செய்தான். டேய் சுந்தரம், அவன் அவசரமாக எழுந்தான். என்னடா ஆச்சு, பூஜை முடிஞ்சிடுச்சா என சிவசுந்தரம் லிங்கத்தை பார்த்து அங்கு நடந்ததை மறந்ததை போல கேட்டான். டேய், இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கே ஒன்னும் புரியலடா. அம்மன் மூக்குத்தி சிகப்பு நேரத்துல மின்றதுனால ஏதோ பெரிய ஆபத்து வருதுன்னு சொல்றாங்க. ஆனா நீ என்னடானா இதெல்லாம் தெரியாத மாதிரி காலையிலே தூங்கிட்டு இருக்க என்று லிங்கம் சிவசுந்தரத்தை பார்த்து கேட்க, அப்போது சிவசுந்தரம் அம்மனை பார்த்த போது அந்த மூக்குத்தி வெள்ளை நிறத்தில் அழகாக மின்னியது. என்னடா சொல்ற, அங்க பாரு, அம்மன் மூக்குத்தி வெள்ளை நிறத்துல தான் மின்னிட்டு இருக்கு, எங்கடா சிகப்பு நிறத்துல இருக்கு, உன்னோட கண்ணுக்கு என்னவோ ஆயிடுச்சு. சிவசுந்தரம் அவன் நண்பனிடம் அம்மனின் மூக்குத்தி வெள்ளை நிறத்தில் உள்ளது என்று கூற அதிர்ச்சி அடைந்த லிங்கம், டேய், உனக்கு அம்மனோட மூக்குத்தி சிகப்பு நிறத்துல மின்றது தெரியலையாடா? டேய், அங்க பாருடா, சிவாச்சாரியார் அந்த சிகப்பு நிறத்தை மறைக்க என்னெல்லாம் பண்றாருன்னு பாரு என்று சொல்ல மீண்டும் பார்த்தான் சிவசுந்தரம். ஆனால் அவன் கண்ணுக்கு மட்டும் அந்த மூக்குத்தி வெள்ளை நிறத்திலேயே தெரிந்தது. மற்றவர்களுக்கு அது சிவப்பு நிறத்தில் தான் தெரிந்தது. நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பூஜைக்கு வரதுனால உனக்கு என்னமோ ஆகிடுச்சுடா என்றான் சிவசுந்தரத்தின் நண்பன். கோவில் கருவறையில் இருந்து இருவரும் வெளியே வந்தனர். அங்கு இருந்த ஊர் மக்கள் வரிசையாக நின்று அம்மனை தரிசிக்க ஆரம்பித்தனர். சிவாச்சாரி மூக்குத்தியின் சிவப்பு நிறம் தெரியாதவாறு சந்தனம் மற்றும் பூக்களை கொண்டு மறைத்து வைத்திருந்தார். சிவசுந்தரம் மற்றும் அவனின் நண்பன் கோவிலின் வெளியே வந்ததும் அரச மரத்து அடியில் அவனது பெரியப்பா வேதாச்சலம் தியான நிலையில் இருந்தார். சிவசுந்தரம் அவரிடம் சென்று வணங்கிவிட்டு செல்ல ஆரம்பித்தான். இருவரும் செல்வதை கண்ணை திறந்து பார்த்தார் வேதாச்சலம். கண்ணா, இதுக்கப்புறம் தாண்டா உனக்கு பெரிய பெரிய சோதனை எல்லாம் வரப்போகுது, அதுல இருந்து மீண்டு வருவன்னு எனக்கு தெரியும் என்று வேதாச்சலம் சிவசுந்தரம் நடந்து செல்வதை பார்த்து கூறினார். அவர் மரத்து அடியில் இருந்து எழுந்து கோவிலை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். சிவசுந்தரம் மற்றும் லிங்கமும் நடந்து சென்ற போது அங்கு வழியில் ஒரு கார் வருவதை பார்த்தனர். ஊர் மக்கள் அதை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தனர். இந்த மாதிரி காரெல்லாம் நிறைய பட்டணத்திலே பார்த்துட்டேன். லிங்கம் கூறுவது சரியே. அந்த மக்கள் இருக்கும் காலமோ 1970. அவர்கள் இருக்கும் கிராமத்தில் அதிகமாக வாகனங்கள் வராது. அந்த காரணத்தினாலேயே ஊர் மக்கள் அதை வியந்து பார்த்து கொண்டிருந்தனர். லிங்கம் இவற்றையெல்லாம் அவன் நண்பன் சிவசுந்தரத்திடம் கூறிக்கொண்டு வந்தான். அவன் கூறுவதையெல்லாம் நண்பன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று எண்ணி கோவில் கருவறையில் நடந்ததை பற்றி பேசிக்கொண்டே வந்தான். ஆனால் சிவசுந்தரம் மௌனமாக நடந்து கொண்டு வந்தான். அப்போது லிங்கம் அவனை பார்த்து, டேய், என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற, சொல்லுடா என்று கேட்க அதற்கு சிவசுந்தரம் எதுவும் சொல்லாமல் நடந்து கொண்டே இருந்தான். சிவசுந்தரத்தின் மனதில் மீண்டும் அம்மனின் மூக்குத்தியை எடுக்க சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த அற்புத சக்தி இருக்கும் மூக்குத்தியை அவனுக்கு அந்த கருநிழல் ஆசையை தூண்டியது. அவன் மனதுக்குள் அந்த கருநிழலின் மாயத்தில் போராடி கொண்டு வந்தான். சுந்தரம், நான் பேசுறது கேக்குதாடா, ஏதாச்சும் சொல்றா, மௌனமாவே வர. லிங்கம் சிவசுந்தரத்தின் தோள்பட்டியை பிடித்து உலுக்கியதும் சிவசுந்தரம் சுய நினைவுக்கு வந்தான். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குடா, ஏதோ ஒரு மாதிரியா ஆகுது, நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன்டா, சரியா என்று லிங்கத்திடம் சொல்லிவிட்டு அவன் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தான். போகும் வழி எங்கும் அவனுக்குள் அந்த மூக்குத்தியை எடுக்க சொல்லி வற்புறுத்தியது. சிவசுந்தரம் தனியாக நடந்து சென்ற போது தரையில் அவனின் நிழல் விழவில்லை. இதை சிவசுந்தரத்தின்
நண்பன் பார்த்து இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று தெரியாது. சிவசுந்தரம் நேராக வீட்டிற்கு வந்து படுத்து உறங்கிவிட்டான். கோவிலுக்கு சென்று வந்த தனது கணவர் உறங்குவதை பார்த்த சிவசுந்தரத்தின் மனைவி சரஸ்வதி ஆச்சரியமடைந்தார். ஏனென்றால் சிவசுந்தரம் அதிகாலை பூஜைக்கு சென்று வந்த பின் வேலைக்கு போவதாக சரஸ்வதியிடம் கூறியிருந்தார். ஆனால் இன்று காலசந்தி பூஜையை முடித்துவிட்டு வீட்டில் வந்து உறங்குவது புதிதாக இருப்பதால் சரஸ்வதியும் ஏதும் கேட்காமல் அவனை விட்டுவிட்டாள். திடீரென்று தூக்கத்திலிருந்து எழுந்த சுந்தரம் சரஸ்வதி அருகில் ஒரு கருப்பு உருவம் நிற்பதை பார்த்தான். நம்ம ஒரு கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்கமிங் எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.